இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மிக தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தை. நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் இது ஒரு நல்ல வார்த்தையாக இருக்குது. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சத்துரு நமக்கு யார்? ஒரு மனிதனும் கிடையாது. நமக்கு சத்துரு சாத்தான் தான். அதனால தான் அவனை பார்த்து நம்ம சொல்லணும், எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்துட்டேன்னு நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக. நான் இருளில் இருந்தேன்னா என்னுடைய காரியங்கள் இருளாக, பிரச்சனைகளாக, தெளிவில்லாமல் என்னுடைய காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். என்னுடைய தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அவர் என்னை பார்த்து கொள்ளுவார். நீ அதுக்காக சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்லி சத்துருவை பார்த்து சொல்கிற மாதிரி இந்த வசனம் இருக்குது. என் சத்துருவை, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்த உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா? நீ அப்படி சந்தோஷப்படாத. ஏன்னா சில பிரச்சனைகளை நம்ம என்ன செய்வோம், விழுந்துருவோம். ஆண்டவரை தேடாமல், சூழ்நிலைகள்னால, குழப்பங்கள்னால நம்ம கொஞ்சம் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த நேரங்களில் சத்துரு நம்மை பார்த்து என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். நீ ஆண்டவரை தேடலை, நீ ஆண்டோடைய பிள்ளை இல்லை, நீ அவரை விட்டு தூரமாக போயிட்ட, உடனே அவர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு விதமாக அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் நாம் அவனை புரிந்து கொள்ளணும். அவன் சந்தோஷம் ஒன்றுமில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு தவிர சொன்னது போல் ஆண்டவரை பற்றிக்கொள்ளும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் ஏதோ சில பிரச்சனைகளால சோர்ந்திருப்பேன். ஒருவேளை நான் ஆண்டவரை தேடாமல் இருந்திருப்பேன். ஆனாலும் என் கர்த்தர் என்னை திரும்பமாக எழுப்பி அவரை தேட வச்சுட்டாரு. அதனால் நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆண்டவர் என்னை அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுவார். நான் தூரமானாலும் அவர் என்னை தம் பக்கமாக இழுத்து கொள்ளுவார். அவர் என் மேல் அன்பு செலுத்துகிறவர், என் மேல் அன்பு வைக்கிற தேவன், என்னை கைவிடாத தேவன், என்னை தள்ளிவிடாத தேவன். அதனால் நான் அவர் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீ அதுக்காண்டி சந்தோஷப்படாத. நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இருள்னா இருட்டு கிடையாது. இருள் போன்ற பிரச்சனைகள், இருள் போன்ற பாவங்கள், இருள் போன்ற வியாதிகள், இருள் போன்ற கஷ்டங்கள், இருள் போன்ற சமாதான குறைவுகள், இப்படியான காரியங்கள் வரும்போது நம்ம இருளில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ எனக்கு ஆண்டவர் வெளிச்சமாக இருந்து என்னுடைய பாதையை காட்டுவார். பாதையில் நடக்கிறதுக்கு வழியை காட்டுவார். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இப்படி நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஏசாயா 42:14 சொன்னார்களா? அதுபோல் நாம் சில நேரங்களில் பிரச்சனைகளில், கஷ்டங்களில், குழப்பங்களில், சமாதான குறைவுகளில், வியாதியில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இருளில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வரும்போது பாருங்கள், ஒரே இருள் தான். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அக்கினி சமமாக எகிப்து சேனைக்கும் இஸ்ரவேல் சேனைக்கும் நடுவாக நின்னார். வெளிச்சமாக இருந்தார். அது அவங்களுக்கு அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அதனால் நாம் இருளில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருந்து பாதை காட்டி நம்மை கூட்டிகிட்டு போவார். பாதை காட்டுமா யெகோவாவாக அவர் இருக்கிறார். நம்ம கலங்க வேண்டியதில்லை, தைரியமாக இருப்போம். நம்மை சுற்றி இருள் இருந்தாலும் நாம் அவரை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் எனக்கு வெளிச்சம். நம்ம சுற்றி இருள் இருந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று நாம் விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம அந்த நாளில் ஆண்டவரை பற்றி கொள்வோம். அவர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். இருள் நம்மளை சூழ்ந்திருக்கும் போதும் அவர் நமக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை வழி நடத்துவார். ஆமென். நாம் விசுவாசிப்போம். அப்பா, நமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இருள் போன்ற பிரச்சனைகள், இருள் போன்ற வியாதிகள், இருள் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருந்து பாதை காட்டி கொண்டிருக்கிறபடியால் செங்கடலை பிளந்து எப்படி பாதை திறந்தீங்களோ, பாதையில் நடத்துனீங்களோ, அதே போல் எங்களை நடத்த நீர் வல்லவர். நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மை நம்புகிறோம், உண்மை உறுதியாக நாங்கள் இதை அறிக்கையிடுகிறோம். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பேன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன்.